குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 3ஆம் நாள் திருவெம்பாவை 3ஆம் நாள் பாடலை பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து என் எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். அதாவது இது 3ஆம் நாளான இன்று 3வது தோழியை அழைக்கிறார்கள். அப்பொழுது அந்த தோழி 3வது நாளான முதல் தோழி வன் செவியோ நின் செவி ஆனால் வால் தடங்கண் நல்ல கண்களை கொண்டவள் என்று கூறினார்கள். 2வது தோழி இந்த என்ன விளையாட்டு, நான் எழுந்து விட்டேன் என்று கூறி முன்தினம் நீ கூறினாயே சிவபெருமானை வணங்குவதற்காக சீக்கிரம் வருவேன் என்று கூறினாயே என்று 2வது தோழியை அழைத்தார்கள். இப்பொழுது இந்த தோழிக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார்கள் என்றால், முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற பற்களை கொண்டு நன்றாக சிரிக்கக்கூடிய பெண்ணே, நீதானே எல்லோருக்கும் முன் வந்து என் சிவனை அவள் எப்படி உணர்வாள் என்றால் அத்தான் ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் கூறி நீ அந்த சிவபெருமானை பக்தி செய்வாயே. இவ்வளவு தித்திக்க பேசி அவரை சிவபெருமானை இவ்வளவு அழகாக கூறி நீ பக்தி செய்வாய். இப்பொழுது கதவை திறக்க வேண்டும், தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று. அவள் எழுந்து விட்டாள். பிறகு அவள் கூறுகிறாள், இது என்ன, நீங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் முதிர்ச்சி பெற்றவர்கள், முன்பிருந்தே பக்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏதோ சிறியவள், இப்பொழுதுதான் பக்தி செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். என்னை இவ்வாறு கிண்டல் செய்யலாமா? என்னை உங்களுடன் அழைத்து சென்று இப்போ நமக்கு இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதை இந்த ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி செஞ்சுட்டே இருக்காங்கன்னா அவங்க தானே இவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரணும். அது மாதிரி நீங்கள் எனக்கு புதுசாக உங்களுடைய கூட்டத்தில் வந்திருக்கும் எனக்கு நீங்கள் எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று கூறுகிறார். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர், அதாவது பழமையானவர்கள், நீங்கள் நெடுங்காலமாக சிவபக்தியிலேயே இருக்கிறீர்கள், சிவபத் உடையவர்கள். நான் இப்பொழுதுதான் புத்தடிப்போம் புன்மை தீர்த்து, நான் இப்பொழுது புதிதாக வந்து உங்கள் அணியில் சேர்கிறேன், என்னை சேர்த்து கொண்டு என்னை வழிநடத்துங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது என்னை நீங்கள் வழிநடத்த வேண்டும். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, நம் தூய்மையான உள்ளத்தோடு நம் சிவனை நாம் பாடி அவரை வணங்க வேண்டும். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இவ்வாறாக நாம் பக்தி செய்வோம் என்று அந்த புதிய பெண்ணும் இவர்களுடைய அணியில் சேர்ந்து கொண்டு சிவபெருமானை அனைவருமாக சேர்ந்து பக்தி செய்கிறார்கள். நாமும் இவர்களுடன் இணைந்து சிவபெருமானை வணங்குவோம். ஓம் நமக் சிவாய.